அக்கா, கால்ல ஒரு சின்ன முள் குத்தி இருந்துச்சு. அக்கா, சின்ன முள் தான், நான் எடுத்துருவேன் சொல்லிட்டு அவ காலை தூக்கி என் மடியில வச்சுக்கிட்ட. அவ ஒரு காலை மடக்கி கீழே உக்காந்துருந்தா. முள் எடுக்கும்போது என் பார்வை அவ கால்ல இருந்து அவ தக்காளியில பதிஞ்சிருச்சு. முள்ளை எடுத்து முடிச்சதும் ஒரு நொடி யோசிச்சு என் கைய மெதுவா அவ தக்காளி பக்கம் நகர்த்தினேன். எனக்கு அப்போ 22 வயசு, கல்லூரி முடிச்சிருந்த சமயம். வீட்ல சும்மா இருக்க பிடிக்காம சாயங்கால நேரங்கள்ல எங்க ஊர் பண்ணையாரோட தக்காளி தோட்டத்துக்கு தக்காளி பறிக்க போறது வழக்கம். வர்ற காசு என் சின்ன சின்ன செலவுகளுக்கு உதவியா இருக்கும். அந்த தக்காளி தோட்டம் மிகவும் பெரியது. அந்த மண்ணோட வாசனையும் வேலை செய்யறவங்களோட சிரிப்புச் சத்தமும் என் மாலை நேரங்களை அழகாக்கும். அப்படி ஒரு நாள் நான் என் வேலையில மும்மரமா இருந்த போதுதான் கூட்டத்துக்கு நடுவுல அவளை பார்த்தேன். என் பெரியம்மா பொண்ணு சுவாதியக்கா. அவளுக்கு 26 வயசு. சின்ன வயசுல நானும் அவளும் பிரிக்க முடியாத அளவுக்கு பாசமா இருப்போம். ஆனா குடும்பத்துக்குள்ள வந்த ஒரு சொத்து பிரச்சனை 2 குடும்பத்தையும் பிரிச்சு வச்சிருச்சு. வருஷக்கணக்கா நாங்க பேசிக்கிட்டதே இல்ல. அத்தனை வருஷம் கழிச்சு அக்காவை பாக்கறப்போ என் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம். சின்ன வயசுல பார்த்த சுவாதி இல்ல, இப்போ முழுசா வளர்ந்து ஒரு அழகான பெண்ணா என் கண் முன்னாடி நின்னுகிட்டு இருந்தா. ஆனா அவ முகத்துல ஒரு சின்ன சோகம் தெரிஞ்சது. நான் தயங்கி தயங்கி அக்கான்னு கூப்பிட்ட. என் குரல் காத்துல கரைஞ்சு போச்சே தவிர அவ காதுக்கு எட்டல. இல்ல, எட்டியும் கேட்காத மாதிரி அவ பாட்டுக்கு வேலைய பாத்துக்கிட்டு இருந்தா. எனக்கு மனசு கஷ்டமா போச்சு. பெரியவங்க செஞ்ச தப்புக்கு நாங்க ஏன் பேசாம இருக்கணும்னு தோணுச்சு. அன்னைக்கு முழுக்க அவகிட்ட பேச முயற்சி பண்ண. அவ என்ன கண்டுக்கவே இல்ல. வேலை முடிஞ்சு தக்காளி நிறைஞ்ச கூடைய தூக்க எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்வது உண்டு. ஆனா சுவாதி அக்கா தனியாவே அந்த கனமான கூடைய தூக்க ரொம்ப சிரமப்பட்டா. அவ முகத்தில வழிஞ்ச வேர்வையும் அந்த கஷ்டமும் என்னால பார்க்க முடியல. நான் எந்த பதிலையும் எதிர்பார்க்காம வேகமா அவகிட்ட போய் கூடையோட மறுபக்கத்தை பிடிச்ச. அவ திடுக்கிட்டு என்னை திரும்பி பார்த்தா. அவ கண்ணுல ஆச்சரியம். நானே தூக்கி பேனான்னு மெதுவா சொன்னா. நான் எதுவும் பேசாம புன்னகையோட கூடைய தூக்கி அவ இடுப்புல வைக்க உதவி செஞ்ச. அப்போ என் விரல்கள் லேசா அவ இடுப்புல பட்டப்போ என் உடம்பு முழுக்க ஒரு சின்ன மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவளும் ஒரு கணம் சிலிர்த்து போனா. தேங்க்ஸ்னு மெதுவா சொல்லிட்டு போனா. அதுக்கப்புறம் இதுவே வாடிக்கையா போச்சு. தினமும் கூட தூக்க நான் உதவி செய்வேன். மெதுவா எங்க பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சது. நாளடைவுல நாங்க மறுபடியும் பாசமான அக்கா தம்பியா மாறினோம். ஒரு நாள் அவ முகமெல்லாம் சிவந்து கண்ணு கலங்கி இருந்ததை பார்த்து என் மனசு பதறி போச்சு. என்னக்கா ஆச்சுன்னு அக்கறையா கேட்ட. முதல்ல சொல்ல தயங்கினா. அப்புறம் அவங்க அப்பா தினமும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறத சொல்லி அழ ஆரம்பிச்சா. அவளோட கண்ணீரை பார்க்க பார்க்க எனக்குள்ள கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு. அவளை சமாதானப்படுத்தி, அழாதக்கா, உனக்கு நான் இருக்கேன்னு நான் ஆறுதல் சொன்னேன். அன்னைக்கு எங்க உறவு இன்னும் ஆழமாச்சு. எங்க தனிப்பட்ட விஷயங்கள் கனவுகள்னு எல்லாத்தையும் பகிர்ந்துக்க ஆரம்பிச்சோம். என்னோட பேச்சு அவளோட தனிமையை மறக்கடிக்குதுன்னு அவ சொல்லும்போது இந்த உலகத்தையே ஜெயிச்ச சந்தோஷம் எனக்கு. நாங்க தோட்டத்துல சின்ன பிள்ளைகள் மாதிரி விளையாடுவோம், பேசிக்கிட்டே வேலை செய்வோம். அந்த தக்காளி தோட்டம் எங்களுக்கான ஒரு சொர்க்கமா மாறிச்சு. அப்படி ஒரு நாள் சுவாதி அக்கா குனிஞ்சு தக்காளி பறிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவளோட சேலை கொஞ்சம் விலகி இருந்தது. அப்பதான் நான் அதை கவனிச்சேன். அவ கூடையிலிருந்த அந்த தக்காளி பழங்களை என் பார்வை அங்கேயே நிலைச்சு நின்னுடுச்சு. என் தம்பி என் குடியில உள்ள தக்காளிய பாக்கறான்னு அவளும் புரிஞ்சுக்கிட்டா. டக்குன்னு சுதாரிச்சு திரும்பிக்கிட்டா. ஆனா அவ முகத்தில படர்ந்த வெட்கம் எனக்குள்ள ஒரு உணர்வை தூண்டியது. மறுநாள் நான் வழக்கத்தை விட சீக்கிரமாவே தோட்டத்துக்கு போயிட்டேன். யாருமில்ல. அந்த அமைதியான சூழல்ல என் மனசு முழுக்க சுவாதி அக்காவோட நினைவுகள் தான் ஓடிச்சு. அவளோட வெக்கப்பட்ட முகம் என் கண்ணுக்குள்ளேயே நின்னுச்சு. அந்த இயக்கத்துல என் கைகள் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அப்போ சரியா சுவாதி அக்கா அங்கே வந்துட்டா. நான் செய்யறத பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டா. நான் பயந்து போய் தலை குனிஞ்சு நின்னேன். ஆனா அவ திட்டல. என் பக்கத்துல வந்து, கலா, இப்படி செய்யறது தப்புன்னு புத்திமதி சொன்னா. ஆனா அவ கண்ணுல நான் வேற ஒரு விஷயத்த பார்த்தேன். என் மேல அவளுக்கும் ஒரு ஆசை துளிர்விட ஆரம்பிச்சிருக்குன்னு அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த ஒரு வாரம் எங்களுக்கு ஒரு பிரீட்ச மாதிரி இருந்துச்சு. எங்களை வேற வேற தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்பிட்டாங்க. அந்த ஒரு வாரம் அவளை பார்க்காம பேசாம இருந்தது ஒரு யுகம் மாதிரி இருந்துச்சு. மனசு முழுக்க அவ நினைப்புதான். ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் நாங்க ஒரே தோட்டத்துல சந்திச்சப்போ உலகமே எங்க கைக்குள்ள வந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அன்னைக்குதான் அந்த முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. தக்காளி பறிச்சுக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு அம்மான்னு சுவாதி அக்கா கத்த. நான் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி போனேன். அவ கால்ல ஒரு முள் குத்தி இருந்தது.
சின்ன முள்தான் அக்கா, நான் எடுத்து விடுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே உக்காந்தோம். அவ ஒரு காலை மடக்கி உட்கார்ந்து முள்குத்தன காலை என் மடியில வச்சா. அவளோட மென்மையான பாதம் என் மடியில பட்டது. நான் ஊக்க எடுத்து கவனமா முள்ளை எடுக்க ஆரம்பிச்சேன். ஆனா என் கவனம் முழுக்க அங்கே இல்ல. என் கண்கள் மெதுவா மேல நகர்ந்து அவ மடியில பறித்து வைத்திருந்த தக்காளி பழம் மேல நின்னுச்சு. என் கவனம் சிதறத அவளும் கவனிச்சா. ஆனாலும் அவ பெரியதாக கண்டுக்கவில்லை. முள்ளை எடுத்து முடித்தேன். அந்த தக்காளியின் மேல் ஒரு எறும்பு உருவதை பார்த்தேன். என் கை ஒரு நொடி தயங்கி மெதுவா அந்த மேலிருந்த எறும்பை தட்டிவிட்டேன். ஏன் அங்க தொட்டு கத்தினா? நான் கொஞ்சம் கூட பதறாம, இல்லக்கா, தக்காளி மேல எறும்பு ஒரு இருந்துச்சு, அதான் தட்டிவிட்டேன்னு சொன்னேன். ஆனா என் கைய நான் எடுக்கல. என் விரல் பட்டதும் அந்த தக்காளியிலிருந்து சாறு கசிஞ்சுது. அந்த நொடி யாரோ வர்ற சத்தம் கேட்டுச்சு. நாங்க 2 பேரும் எழுந்து தக்காளி பறிக்கும் வேலையை தொடர்ந்தோம். அதன் பிறகு சுவாதி அக்கா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அடுத்த நாள் நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் சொல்லிக்காமலேயே ரொம்ப சீக்கிரமா தோட்டத்துக்கு வந்துட்டோம். அந்த அதிகாலை நேரத்தோட அமைதியில தக்காளி செடிகளுக்கு நடுவுல நானும் என் சுவாதி அக்காவும் எங்களோட வேலையை தொடங்கினோம். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது